ஆக்டர்ஸ்லாம் பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஒரு போலி வைத்தியத்துக்கு இப்படிலாம் கொடுத்தா எப்படி சமுதாயம் வீணாக போங்கிற பற்றி தெரியாமல் கொடுக்குறாங்க அட்வர்டைஸ்மெண்ட். மேஜிக் வைத்தியம் தண்ணியில் கலந்து கொடுத்து 3 நாள் கொடுத்தாலே அவன் மறந்துடுவான் அப்படின்ட்டு. இதெல்லாம் நடந்தது கிடையவே கிடையாது. இதை நாங்கள் இந்தியன் சைக்காட்ரிக் அசோசியேஷனில் வலிமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த மாதிரி போலி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நோயாளிகளை கெடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. குடிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்குள்ள காரணத்தை நம்ம பார்த்து அவங்களுக்கு மெடிக்கலில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்து அவங்க உடம்புல இந்த விஷத்தை எடுத்து டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். டீடாக்ஸ் பண்ணி ரிஹாபில் வந்து கவுன்சிலிங் அந்த மாதிரி தெரப்பி இதெல்லாம் வரணும். யோகா பயிற்சி இந்த மாதிரிலாம் வந்து அதுக்கப்புறம் ஆன்டி கிரேவிங் மெடிசின்ஸ் இருக்குது. அது ஆன்டபியூஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி ஃபாலோ பண்ணி ரெகுலராக வந்தால் மட்டும்தான் ஒரு ப்ராசஸ் ஆல்கஹாலுக்கு ட்ரீட் பண்ண முடியுமே ஒழிய இந்த மேஜிக் மருந்துனாலலாம் க்யூர் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் போய் முடிச்சு போட்டு வந்துட்டா குடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அங்கே 1 லட்சம் இது தொங்குது, ஆனால் திரும்பி வந்து குடிச்சிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் கிடையாது.